ஜெபம் செய்வோம். ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான இந்த 4ஆம் தேதி ஆண்டவரே, இந்த சனிக்கிழமை உடைய பாதத்திலே முதல் சனிக்கிழமையில் வருகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் நடக்கிற பாடல் வேலை, ஜெப வேலை, சாட்சி வேலை, செய்தி வேலை எல்லாவற்றையும் உடைய கருத்திலே ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, அநேகாயிரம் ஆத்மாக்களை அழைச்சிட்டு வரும். இந்த நாள் உங்களுடைய பாதத்திலே எங்களை காத்திருக்க கிருபை செய்யும். உங்களுடைய சித்தம் நிறைவேற உங்களுடைய பாதத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். பாடல் Okay.
முடிக்கவே முடியாது. கடந்த 2024 வருடம் முழுவதும் நம்மை பாதுகாத்த நம்முடைய தகப்பனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். அது இது எடுத்துக்கணுமா, பாட்டுக்கு வேணா எடுத்துக்கோங்க. விடுதலை சின்னங்கள் பாட்டுக்கு எடுத்துக்கோங்க. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. சொல்லாமல் தேவை மொழி
இடைவிடா நன்றி உபகுத்தானே. ஜபத்தோட தேவையில்லை.
உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 86:17 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி, கர்த்தாவே நீர் எனக்கு துணை செய்து, கர்த்தாவே நீர் எனக்கு துணை செய்து. நம்ம வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும்னா, இயேசப்பா நீங்க எனக்கு துணை செய்யுங்க. ஆண்டோடைய வார்த்தையின்படி எனக்கு 2024 வருஷம் ஐயாவும் வாக்குத்தத்தை கொடுக்கப்பட்ட வசனம் சங்கீதம் 86:17. ஆண்டவர் துணை இல்லைன்னா நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. அவருடைய கிருபை இல்லைன்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம கேட்க வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, எசப்பா நீங்கள் எனக்கு துணை செய்யுங்க. நீர் என்னை தேற்றுகிறது என் பகைஞர்கள் வெட்கப்படும்படி எனக்கு ஒரு அனுகூலமான அடையாளத்தை காண்பித்தருளும். சங்கீதம் 86:17. இந்த வசனம் ஆண்டோடைய வார்த்தை நம்மகிட்ட இருந்து நம்மளை ஒவ்வொரு நாளும் உதவி செய்கிறார், பாதுகாக்கிறார், பலன் தருகிறார். அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே புது பலன். இந்த 2025 வருஷம் ஆண்டவருடைய உதவியை நாம் நாடும்போது நம்மளை ஆண்டவர் இந்த வருஷம் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு நம்மளை பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. செப்பத்தொட்ட ஜெயகீதங்களில் பாடலில் 63வது பாடல், உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது, ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்யும். இந்த வார்த்தை நம்ம ஆண்டவரை கேட்கும்போது நிச்சயமா தேவன் நம்மளை அப்படிதான் ஆசீர்வதித்து நமக்கு அன்றைக்குள்ள பலன். முதலாவது நம்முடைய ஆசீர்வாதம் என்னன்னா, நம்ம சரீர சுக பலன். ஆண்டோடைய பலன் நம்மகிட்ட வரும்போது நம்மளுடைய சரீரத்தில் எந்த பலவீனங்கள் இருந்தாலும் இயேசப்பா நீங்க எனக்கு துணை செய்யுங்க அப்படின்னு கேட்கும்போது நம்மளுக்கு அறியாமல் ஒரு புது பலன் வரும். அப்படியாப்பட்ட பலனை நம்ம பெற்றுக்கொண்டு தேவனுக்கு சாட்சியம் வாழ ஆண்டவர் வருஷத்துல முழுவதும் நம்மளை ஆசீர்வதித்து அவர் நமக்கு உதவி செய்கிறவர் இருக்கிறார். அல்லேலூயா. தோன்றார் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வாழும் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவிவர் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வாழும் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன்.
அக்கினிமதியில் கூடியிருக்கும் ஐயாவும் அம்மாவையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். குடும்பத்தையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தரை மட்டுமாக நம்முடைய பாதுகாத்து வழிநடத்தி வந்து கொண்டிருக்கிறார். இந்த 2024 வருஷம் முடிந்து இந்த 2025 வருஷத்தை காண செய்த தேவனுக்கு நாம் நன்றிகளை செலுத்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். விடுதலை கீதங்கள்ல 365 பாடல் 365. எத்தனையோ துன்பங்கள், எத்தனையோ பாடுகள் கடந்த ஆண்டுகளில், ஆனால் நம்முடைய கண்மணி போல பாதுகாத்து வந்திருக்கிறாரு. பலவீனத்தையும் சரி, தீ போன்ற காரியங்களையும் சரி, தண்ணீர் போல நம்மளை மூழ்கடிக்கிற காரியங்களையும் சரி, ஆண்டவர் நம்ம மீட்டெடுத்து வழி நடத்தி இருக்கிறாரு. அவரை துதித்து அவர் நாமத்தை உயர்த்த முடியாது. கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலை பாடலாம். அக்கினியில் நடந்து வரும். யாரும் இணைந்து பாடணும்.
நம்முடைய ஆயுள் உள்ளவரை நம்முடைய நாமத்தை உயர்த்துவோமா? கடந்த நாட்கள்ல நம்மளை யாரெல்லாமோ மறந்துருக்கலாம். நம்ம பலவீன நேரங்களில் நமக்கு யாரெல்லாமோ விசாரிக்காம போயிருக்கலாம். அதே மாதிரி நம்மளுக்கு வருகிற நன்மைகளை பலர் நம்மளுக்கு தடை பண்றவர்களா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் வந்து நம்மளை மறக்காத தேவனா இருக்கிறார். நம்ம பலவீன நேரங்கள்ல சுகம் கொடுக்கிறவரா அவர் இருக்கிறார். தடைகளை உடைக்கிறவரா அவர் இருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு இந்த விடுதலை கீதங்கள்ல 162வது பாடல் மறவாமல் நினைக்கிறியா, இந்த பாடலை உற்சாகமா படிப்போமா? ஆண்டவர் இந்த போன வருடம் கூட நம்ம கண்மணி போல பாதுகாத்து இந்த புது வருடத்தை நமக்கு தந்திருக்கிறாரு. எல்லா காரியங்களையும் பலவீனங்களிலையும் தடைகளையும் நீக்கி போட்டு நம்மளை அந்த புது வருடத்தை காண செய்திருக்கிறாரு. அந்த நன்றி உணர்வோடு நம்ம ஆண்டவருக்கு பாடலை உற்சாகமாக படிப்போமா? மறவாமல் நினைக்கிறேன். கருணை தட்டி படிப்போம். மறவாமல் நினைத்தீரையா
கிரியைகளை ஆண்டவர் தடைகளை உடைக்கிறவராக காணப்படுகிறார். சோர்வுகளை கொண்டுள்ள பிசாசின் கிரியைகளை நம்முடைய சோர்வை நீக்கி நம்முடைய தூக்கியை சுமந்து நமக்கு வாக்கு தந்து தேர்ச்சிக்கிறவராக காணப்படுகிறார். நாம் அவர் உள்ளத்தில் ஆழத்தில் இருந்த ஆண்டவருக்கு பாடலை பாடுவோம். தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லை. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லை. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து காத்து தந்து சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து காத்து தந்து நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. இந்த மூணாவது ஸ்டான்ஸ் வந்து தடைகளை உடைத்தீர் கொடுக்கல, தடைகளை உடைத்தீரே. அது மட்டும் நம்ம எழுந்து கொஞ்சம் ஆண்டவர் சமூகத்துல நம்ம ஒரு ஆராதனை செய்யற மாதிரி அந்த மட்டும் கையசைத்து நம்ம படிக்கணும். நமக்கு வருகிற தடைகள் எல்லாம் உடைத்து இந்த நேரத்துல நமக்கு வாக்கு தந்து தேய்ச்சிகளா இருக்கிறார். அந்த வாக்குகளை கூட்டத்துல ஆண்டவர் நமக்கு வாக்குகளை தர வல்லவராய் இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் தடைகள் இருக்கிறதோ அதைகளை நம்ம கண்முன்னால கொண்டு வருவோம். சமாதானம் வேணுமா, கடன் பிரச்சனைகளா, நோய்களா, ஒற்றுமை இல்லையா, பகை இருக்கிறதா, எல்லா விஷயம் தடைகளை உடைக்கிறவராக காணப்படுகிறார். உங்க மனதில் இருக்கிற எல்லா காரியங்களும் அவரிடத்துல சொல்லுங்க. இந்த இடத்துல ஆண்டவர் உலாவுகிறவராய் இருக்கிறார். உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவராய், தடைகளை உடைக்கிறவராய் காணப்படுகிறார். நம்ம உணர்ந்து படிப்போமா? தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லை. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லை. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. வாக்கு தருகிறார் உங்களுக்கு. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. வாக்குத்தத்தங்களாய் இருக்கிறார். விசுவாசத்தை
சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினாரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறேன் இயேசுப்பா. அந்த வாக்குத்தத்த கூட்டத்துல ஆண்டவரே ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தீங்களப்பா. சாராள் இடத்துல கடாட்சியா இருந்தீங்களப்பா. ஆண்டவரே குழந்தையை கொடுத்து கடற்கரை மணலை போல ஆண்டவரே நட்சத்திரத்தை போல ஜாதி ஜாதியா பெருக பண்ணினீங்களே இயேசுப்பா. அந்த தேவன் நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவரா இருக்கீங்கப்பா. எங்களுக்கு அப்பா வாக்குத்தத்தத்தை கொடுத்து எங்களை தேய்ச்சிக்கிறவர்களாய் காணப்படுறீங்க. அந்த வாக்குத்தத்த கூட்டத்துல கர்த்தர் அபிஷேகம் பண்ணி ஒவ்வொருவரை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் இயேசுப்பா. நீங்க பெரிய காரியங்களை செய்ய எங்களை தாழ்த்தி இந்த சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வீரியான வேலை கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சகோதரி எஸ்தர் அவர்கள் ஒரு பாட்டு பாடுவாங்க. அதுக்கு பிறகு திருமணத்துக்கு அவங்க வந்து போயிருக்காங்க. அவங்க குடும்பமாக ஃபேமிலியாக ஒரு பாட்டு பாடுறாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் மீண்டும் ஒரு நன்றி இறைவா. இந்த இடத்துல எங்களை குடும்பமாக உமக்கு நல்ல சாட்சியாக நீர் எங்களை ஏற்படுத்தி வைத்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தெய்வமே, நாங்கள் போகிற இடங்கள் எல்லாம் உமக்கு நன்றி பலிகளை ஸ்தோத்திர பலிகளை எடுக்க இங்கும் கூட எங்களுக்கு எங்கள் மேல் நீர் பாராட்டின அன்பிற்காக உமக்கு நன்றி. இந்த இடத்தை ஆசீர்வதிங்க சாமி. உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாகவே இந்த இடத்துக்கு கடந்து வந்ததற்காக உமக்கு நன்றி. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன் சுவாமி. நீர் எனது விளக்கை எரிய செய்தீர், என்னுடைய இருளை ஒளியாக்கினீர். மான்களை போல ஓட செய்தீர். தெய்வமே, உயர அமரச் செய்தீர். எங்களுடைய பலத்தால் அல்ல, உம்முடைய பலத்தால் இடைகட்டி என்னுடைய வழியை செவ்வையாக்கி வாழ வைத்தவரே, வாழ வைக்கிறவரே உமக்கு நன்றி. நீரே என் கண்மலை, நீரே என் கோட்டை, நீரே எனது அடைக்கலம். ரட்சிப்பின் கீழையும் எனக்கு தந்திருக்கிறேன். என்னாலும் தாங்கிக் கொண்டீர். கால்கள் வலுவாமல் நடக்கும் பாதையை கூட அகலமாக்கிறேன். அதற்காக உமக்கு நன்றி ஐயா. சோதரம் ஏசையா, சோதரம். ஹல்லேலூயா. எனது விளக்கு எரிய செய்தி, எனது விளக்கு எரிய செய்தி, இருளை ஒளியாக்கினீ, இருளை ஒளியாக்கினீ. ஐயா சோத்திரம், இசையா சோத்திரம், ஐயா சோத்திரம்,
Hallelujah. Thank you, Father. எல்லாரும் அமர்ந்து ஒரு பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை வைக்கப்பட்டோம். கருவிலே தாயும் கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போல பாதுகாத்து வந்த தேவாதி தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். ஏன்னா தாயும் கருவில உருவாகமே நம்மை பேர் சொல்லி அழைத்து அறிந்த தேவன் இம்மட்டும் நமக்கு ஜீவன் சுகம் பலன் தந்து ஒவ்வொரு நாள் நம் கரங்களை பிடித்து நமக்கு ஆலோசனை தந்து வழிநடத்துவது தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்தும் விதமா கருவிலே தாயும் கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போல காத்து வந்த குழுக்களுக்காக நன்றி உட்காந்து சொல்லி எல்லா வாயிலும் திறந்து பாடி கர்த்தர் நாமத்தை மையப்படுத்துவோம். Thank you.
ஆராதிப்பேன்
Thank you.
Hallelujah.